1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை. சென்னை மணப்பாக்கம், தேனாம்பேட்டை, சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி வேட்டை. விசாகன் வீட்டின் அருகே மதுபான கொள்முதல் டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் கிழித்து வீசப்பட்டதை அள்ளிய அமலாக்கத்துறை. மணப்பாக்கம் இல்லத்தில் இருந்து விசாகனை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்கிப்பிடி விசாரணை. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவை குறித்து விசாரணை. சென்னையில் மேகநாதன் என்பவரது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மேகநாதனின் இல்லத்தை தொடர்ந்து அவரது அலுவலகத்திலும் சோதனை. சென்னை தேனாம்பேட்டையில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. இட்லி கடை, பராசக்தி உட்பட ஒரே நேரத்தில் 3 ஸ்டார்களின் படங்களை தயாரித்து வரும் நிலையில் திடீர் ரெய்டு. தமிழகத்தில் உள்ள 34 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது? போதிய பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததை சுட்டிக்காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் கேள்வி. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை, இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் தான் என ராஜ்நாத் சிங் பேச்சு. சரியான நேரம் வரும்போது தேவைப்பட்டால் முழு படத்தையும் இந்த உலகிற்கு காட்டுவோம் என அதிரடி. இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. சமாதானத்திற்கான நிபந்தனைகளில் காஷ்மீர் பிரச்சனையும் அடங்கும் என்றும் கருத்து. இந்தியா பாகிஸ்தான் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை ஆதரிப்பதாக அமெரிக்கா கருத்து. அதிபர் ட்ரம்ப் அமைதியை ஆதரிப்பவர் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாநிலம் முழுவதும் 93.8% மாணவர்கள் தேர்ச்சி. 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து 4 மாணவ மாணவிகள் சாதனை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்தது சிவகங்கை மாவட்டம். 98.31% மாணவர்கள் தேர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் 2ஆம் இடமும், தூத்துக்குடி மாவட்டம் 3ஆம் இடமும் பிடித்து அசத்தல். வருகிற 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விடைத்தாள் நகல் பெற விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உடனடி தேர்வு ஜூலை 4ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிப்பு. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலம் முழுவதும் 92% மாணவ மாணவியர் தேர்ச்சி. 97.76% தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்தது அரியலூர் மாவட்டம். 10-11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 19ஆம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளது. கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கத்தாரின் தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகளத்தில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா சாதனை. முதல் முறையாக 90.23 மீட்டரை தாண்டி ஈட்டி எறிந்து தனது முந்தைய சாதனையை முறியடித்தார். He's thrown 89.94.
கத்தாரில் தோஹா நகரில் நடைபெற்ற டைமண்ட் லீக் ஈட்டி எறிதலில் 2வது இடம் பிடித்தார் நீரஜ் சோப்ரா. ஜெர்மனி வீரர் ஜூலியன் வெபர் 91.6 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்தார். ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் சர்வதேச செஸ் தொடர் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். போர் பதற்றத்தால் பாதியில் நிறுத்தப்பட்ட IPL தொடர் இன்று முதல் மீண்டும் தொடக்கம். இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு கொல்கத்தா பலப்பரீட்சை. மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க கால நிர்ணயம் செய்த உத்தரவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் ஆலோசனை கேட்ட விவகாரம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். கோவை விமான நிலையம் செல்லும் வழியில் மாற்றுத்திறனாளியை கண்டதும் காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றுத்திறனாளி அளித்த புத்தகத்தை அன்போடு பெற்றுக்கொண்டார். வரும் 29, 30 தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, அதன் சீற்றம் அதிகமாகி இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கர்ஜனை. 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்கான வித்தையை நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்க போவதாக பரபரப்பு பேட்டி. மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் பாமகவில் கோஷ்டி மோதல் இல்லை என ராமதாஸ் பேச்சு. கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்றும் விளக்கம். EPS மற்றும் OPS இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் உள்ளனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். மே மாத இறுதிக்குள் சார்பு அணி நிர்வாகிகளை நியமிக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவு. கட்சியின் கட்டமைப்பு பணிகள் அனைத்தையும் முடிக்கவும் அறிவுறுத்தல். சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது பூத் கமிட்டி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 தேர்தலுக்கு தயாராகுவது குறித்து முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பொது சின்னம் கோரி நவம்பர் 11 தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து டெல்லி மருத்துவ கவுன்சில் தற்காலிகமாக கலைப்பு. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் பங்கஜ் சிங் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் நிம்மதி. சிவகங்கை ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் கார் மூழ்கி விபத்து. காரில் இருந்த இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கொடைக்கானலில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தமிழகத்தில் 20 தேதி வரை கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தமிழகத்தில் 10 இடங்களில் சதமடித்த வெயில். ஈரோடு, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுட்டெரித்த வெயிலால் மக்கள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 69,760 ரூபாய்க்கு விற்பனை. போர் நிறுத்தம் தொடர்பாக யுக்ரைன், ரஷ்யா இடையே துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். தலா 1000 போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள ரஷ்யா, யுக்ரைன் ஒப்புதல். இட்டலி பிரதமர் மெலோனியை முழங்காலிட்டு வரவேற்ற அல்பேனிய பிரதமர். ஐரோப்பிய யூனியன் மாநாட்டில் சுவாரஸ்யம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் பேரணி. திருவண்ணாமலையில் 181 அடி நீள மூவர்ண கொடியை ஏந்தியபடி பாஜகவினர் முழக்கம். உடன்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபருக்கு போலீசார் வலை. ராஜஸ்தானில் வெள்ளி வளையலுக்காக தாயின் இறுதிச் சடங்கை தடுத்த மகனால் அதிர்ச்சி. வளையல்களை பெற்ற பின்னரே தாயின் உடலை தகனம் செய்ய சம்மதித்ததால் பரபரப்பு. சேலம் மத்திய சிறையில் பிஸ்கட் பாக்கெட்டில் கஞ்சா பொட்டலத்தை மறைத்து கைதிக்கு கொடுக்க முயற்சி. கஞ்சா பொட்டலம் கொடுக்க வந்த நபரை மடக்கி பிடித்து சிறை காவலர்கள் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காங்கிரஸ் கொடிக்கம்பம் என நினைத்து தேசிய கொடிக்கம்பத்தை அகற்றிய அதிகாரிகள். பள்ளி மற்றும் நூலகம் முன்பு இருந்த தேசிய கொடிக்கம்பங்களை அகற்றியதால் அதிர்ச்சி. புளியங்குடியில் ஓய்வு பெற்ற டிஜிபி வீட்டில் 50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம். பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு பணம் தராததால் முகமூடி கொள்ளையர்கள் திருடியதாக. நெல்லை கூடங்குளத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் இன்ஸ்டா மூலம் பழகி 32 சவரன் நகை பறிப்பு. திருச்சியை சேர்ந்த இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஹோசூர் அருகே வெங்காயம் ஏற்றி வந்த லாரி மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்து. மூட்டை மூட்டையாக சாலையில் சிதறிய வெங்காயத்தை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டம் கவுண்டநாயக்கன் பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக பரபரப்பு புகார். பொதுமக்கள் முன்னிலையில் குடிநீரை குடித்து மலம் கலக்கப்படவில்லை என்பதை நிரூபித்த மண்டல தலைவர் மற்றும் கவுன்சிலர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தாயார் கோடை உற்சவம் கோலாகலம். மலர்போர்வையில் சேவை சாதித்த ரங்கநாயகி தாயார் பக்தர்களுக்கு காட்சி. திருப்பதி ஏழுமலையானுக்கு 6 கோடி மதிப்பில் தங்கத்தாலான கைகள். 5 கிலோ 200 கிராம் எடையுள்ள தங்க கைகளை காணிக்கையாக வழங்கிய லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும்
கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.